ஹலோ வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 2 சட்னி ஒரே வீடியோவிலே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. 5 மிளகாய் போட்டுக்கோங்க, காய்ந்த மிளகாய். நீங்கள் காரம் கம்மியாக வேணால் இது கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸ்க்கு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டு நீங்கள் ஒரு 5 விசில் விட்டுருங்க. என்னடா 5 வருதேன்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னி பார்த்துடலாமா? தேங்காய் சட்னிக்கு நமக்கு எங்களுக்கு காரம் இல்லை இந்த மிளகாவில். ஸோ நாங்கள் ஒரு 8 மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கோம். தேங்காய் ஒரு அரை மூடி சின்ன தேங்காய் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். அதை வந்து அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான் சட்னி ப்ரொசீஜர். நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் தண்ணி வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கட்னியாக வேணுன்னா கூட நீங்கள் கட்டி சட்னி மாதிரி கூட அரைச்சிக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போது அந்த சட்னியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? அது 5 விசில் எடுத்தோடனே விசில் போனதுக்கப்புறம் அந்த தண்ணி தனியாக அந்த விழுது தனியாக எடுத்து வச்சுட்டு அதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு போட்டு அதே கருவேப்பிலை போட்டுட்டு இந்த தண்ணி இருக்கல வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த இது ஆறுனக்கப்புறமா அந்த தக்காளி பழம் இருக்கல நம்ம எடுத்து வச்சுருந்தது, அது ஆறுனக்கப்புறமா மிக்சியில் ஓட்டி அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இது ரொம்ப கொதிக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடனே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த சட்னியை அப்படியே ஒரு சுட சுட இட்லி இருக்குல்ல, அது மேலே ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தக்காளி பிடிக்கிறவங்களுக்கு, இந்த புளிப்பு அந்த மாதிரி பிடிக்கிறவங்களுக்கு இந்த சட்னி கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.